அக்கா என்னன்னா அந்த வெட்டி மீன்கள் சாப்பிடுவோம். நாங்கள் வாங்குற வந்து சின்ன சின்ன மீன்கள் தானே. அப்ப அக்கா வெட்டி மீன் எங்களுடைய மதிய நேரத்துக்காக வந்து நாங்கள் வந்து கறி வந்து தயார் செய்ய போறோம். அதாவது வெள்ளைக்கறிகள் எல்லாம் வெந்தயம் போட போறோம். இறால் கறிக்கு வெந்தயம் போட்டு வறுத்து வச்சா நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் தாரணி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய கிச்சனுக்குலாம் நாங்க நிக்கிறோம். அப்ப இன்றைக்கு என்ன வீடியோ ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய மதிய நேரத்துக்காக வந்து நாங்கள் வந்து கறி வந்து தயார் செய்ய போறோம். அதாவது வெள்ளைக்கறிகள் எல்லாம் வச்சாச்சு. அப்ப நாங்க இன்றைக்கு வந்து கறி வைக்க போறோம். அப்ப இன்னைக்கு என்ன கறி என்று பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நாங்க வரைக்க இறால் வாங்கிட்டு வந்தோம் நாங்களே. அப்ப இறாலும் சாப்பிட்டு நல்ல தானே ஒரே மீன் தானே வாங்குறது. அப்ப இன்றைக்கு வந்து நாங்க இறால் வாங்கிட்டு வந்தது. அப்ப இறால் வாங்கிட்டு வந்தா பாதைங்க நாங்க ஒரு காணொலியா பதிவு செய்வோம்ண்டு நாங்க இன்னைக்கு இறால் கறி வீடியோக்கு வச்சு காட்ட போறோமே. சரியான சோகமா இருக்கீங்க போல. அப்படி இல்ல. அப்ப நாங்க இன்னைக்கு இறால் கறி வைப்போமே. அப்படியே நாங்க இறால் கறி வைக்கிறதுக்கு முதல் எங்களோட வீடியோவை பாக்குற நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப நாங்க வீடியோக்குள்ள போய் இறால் கறி என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றத பாப்போமே. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இறால் கறிக்கு தேவையான பொருட்கள் இருக்கா பாப்போமே என்னென்ன தேவையுண்டு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இறாலை கலவையோட கூதெல்லாம் நீக்கி கலவி எடுத்து வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளி அடிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம், கருவேப்பம் இல்லை இவ்வளோத்தையும் எடுத்து எல்லாம் வட்டி வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா தேவையான அளவு கல் உப்பு எடுத்து வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா தேவையான அளவு எண்ணெய், இதுல தேவையான அளவு தூள், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வெந்தயம் எங்களோட தேவைக்கேற்ற மாதிரி எடுப்போம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பெருஞ்சீரகம். இனி நாங்கள் எப்படி செய்யறன்றத பார்ப்போம். சரி, நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா முதல்ல நாங்க என்ன செய்வோம், அடுப்பை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணி சட்டியும் நல்ல வடிவா ஹீட் ஆகட்டுக்கும். ஸ்டாண்ட் பிழைச்சதால ரோசானிய கேமராமேன் ஆக்கியாச்சு. அதுதானே ஸ்டாண்டும் வந்து நானும் என்ன சொன்னா இன்றைக்கு நானும் இப்போ இதுல நிக்கல. அதுக்கான காரணம் வந்து நானும் ஸ்டாண்ட்ல எடுத்து வைப்பம்னு சொல்லித்தான் ரெடி ஆயினுட்டேன். நான் அப்ப போனை ஸ்டாண்ட்ல எடுத்து வைப்பம்னு பார்க்க அந்த அது ஸ்டாண்ட்ல இந்த போன் கொழுவுறது வந்து கையில வந்துட்டு அப்படியே எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும்ண்டேன். அதுதானே இன்றைக்கு தனியா விட்டுட்டீங்களா என்னன்னா? இப்ப என்ன சரி அப்ப ஸ்டாண்ட்ல கொழுவாதபடியா அப்ப அதுவும் வந்து நான் தான் இப்ப கையில வச்சு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டேன். அதோட ஸ்டாண்ட் வந்து டெம்பர் இல்ல. இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னா நீ எடுக்கிற ஸ்டாண்ட் வந்து நாங்க டெம்பரா தான் எடுக்கணும். கொஞ்சம் டெம்பர் இல்லாம இருக்கு. அதான் கையில வந்துட்டு. சரி, அப்படி பாத்தீங்கன்னா சட்டிக்கு நல்ல வடிவாக்கிட்டு ஆயிட்டு நாங்க தேவையான அளவு வெந்தயம் போட போறோம். இறால் கறிக்கு வெந்தயம் போட்டு வறுத்து வச்சா நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். முதல்ல என்ன செய்ய போறோம்னு சொன்னா வெந்தயத்தை கொஞ்சம் வறுக்க வேணுமா. நல்லா வறுக்குறீங்க வெந்தயம். நல்லா வடிவா வறுபட்டாதான் நல்ல ஒரு வாசமா இருக்கும். ஆனா வெந்தயம் நீங்க வறுக்க ஒரு வெந்தயம் வறுபடைக்க ஒரு மனம் வாசம் கொண்டு வர நேரம் வேற. அதோட ஒரு சைன் இன்னைக்கு நான் மீன் சாப்பிட மாட்டேன்னா வேணா நீங்க இறால் வாங்கினீங்க வேணா. அப்படி இல்லைன்னா மீன் சாப்பிடறே இல்லை தானே. அதான் கேட்கறேன். மீன் சாப்பிட
சரியே வராது. அக்கா என்னன்னா அந்த வெட்டி மீன்கள் சாப்பிடுவேன். நாங்கள் வாங்குற வந்து சின்ன சின்ன மீன்கள் தானே. அப்ப அதனால அக்கா வெட்டு மீன் சாப்பிடுதானே வளர்ந்தது அப்படி இல்ல. என்ன பழகிட்டு அவனாவே இந்த மீன்கள் விருப்பம் இல்லாம போட்டு அப்ப நண்டு இறால் அண்டா சாப்பிடுவேன். மற்றபடி இந்த மீன் விருப்பங்கள் கொஞ்சம் இல்லாமலே போயிட்டு மரக்கறி சமைச்சு தந்தா சாப்பிடுவேன். சரி, நல்ல வடிவா வறுபட்டுட்டு நல்ல ஒரு வாசமாம் இருக்குது. இப்படியே நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் வெங்காயம் பச்சை மிளகாய சேர்ப்போம். அங்கால கருவேப்பமிலையும் சேர்ப்போமா. கருவேப்பமிலை பிரதானம் வாசம் இன்னும் நல்ல ஒரு வெந்தயம் நல்ல நல்ல ஒரு வாசம் பாத்தீங்களா, ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு வாசம் வெந்தயத்தை நாங்கள் பச்சையா போறோம்ல, வறுத்து போடைக்க அது ஒரு தனி ஒரு வாசமும் வரும், மற்றொரு சுவையாம இருக்கு. சரி, அப்ப நாங்கள் இதுல வெந்தயத்தோட பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பமிலை நாங்க இதை சேர்த்திருக்கிறோம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க தேவையான அளவு எண்ணெய் விடுவோமா. எண்ணெயை சேர்ப்போம். வண்டி வச்சிருக்கேன், அதுவும் பெரிய போத்துல விட்டு கடவுளே கடவுளே. பெரிய போத்துல விட்டாலும் அளவு தானே அப்பா. ஆமா, இந்த முதல்ல காப்பத்தில் போயிட்டு போடாக்கு முதல் தரத்திலேயே. அப்ப அக்கா வடிவா எண்ணெய் எல்லாம் ஊத்தி வடிவா வழங்கப்படுதுன்னு எண்ணெய்க்குள்ள அதுங்க அந்த வெந்தயம் வறுத்தபடியா பொண்கள் எல்லாம் எடுக்க வெந்தயத்தின் கலர். காணாண்டு கொஞ்சம் விட்டு பார்த்துதான் நான் கொஞ்சம் ஒரு திருப்தி. சரி, அது நல்ல வடிவா பொரியட்டுமே. அதோட நாங்க என்ன செய்வோம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்ப்போம். பெருஞ்சீரகமும் பொதுவா நாங்க பாய்க்கக்கூடிய ஒரு பொருள் தானேக்கா. பெருஞ்சீரகம் சேர்ந்து பொரியட்டுமே. இப்ப வீடியோ எடுக்க எங்களுக்கு ஒரு தளங்களா போயிட்டு இன்றைக்கு ஸ்டாண்டு பிழைச்சு போயிட்டு அதானே என்ன செய்யறது. ஜோர் சொல்ல போது வந்து நான் பூட்ட தெரியாம பூட்டிட்டு வந்து வேற அதுதான் உங்களுக்கு தான் பேச்சு விழா போகுது. நான் என்ன செய்யறது, நம்மளாமையா பூட்டுற மாதிரி தான் பூட்டுறேன். அதை கையோட வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுന്റെ காலக்கு ஒரு வருஷத்துக்கிட்ட வரும்போது ஒரு வருஷம் அதுவும் உங்களுக்கு சிலகிரியப்பா அந்த வாங்கி தந்தவர் போன வருஷம் தான் ஒரு வருஷம் கிட்ட கிட்ட சரிய 2ஆம் தேதி கூட பர்த்டே வருது. அந்த 2ஆம் தேதி வர எப்போ ஆரம்பிச்சிட்டுது. சரியா ஒரு வருஷத்துக்கு 2ஆம் தேதி வாங்கி தந்த பர்த்டேக்கு 2ஆம் தேதி வர்றதுக்கு முன்னாம இங்க கட்டாய் அடுத்த பர்த்டே வர்றது கிடையில இங்க விளையாட கொடுத்துட்டு. ஆனா உண்மையாதான் அந்த நானும் பாவிச்சிருக்கேன், நல்லா பாவிச்சிருக்கேன். பரவாயில்ல, ஏதோ எங்களுக்கு ஒரு உதவியா இருந்தது. என்ன தந்தது கடிக்க இவ்வளவு கஷ்டம். இப்ப எங்களுக்கு தெரியுது பாருங்க, இப்ப ஸ்டாண்ட் இல்லாதபடியா இப்ப கஷ்டமா கிடக்கு. ஒரு நாளுக்கே உங்களுக்கு இப்படி கிடக்கு. அதுதான். சரி, அப்படியே பொழிஞ்சு கொண்டுங்க. நாங்க இடிச்சு வச்ச உள்ளியை சேர்ப்போமா. உள்ளியையும் நாங்க சேர்ந்து பொரிய விடுவோம். உள்ளி நல்ல வடிவா சேர்ந்து பொரியட்டும். பொரிய விட்டு பாப்போம். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வடிவா இஞ்சி இல்ல உள்ளி எல்லாம் வடிவா பொரிஞ்சு நல்ல ஒரு பதத்துக்கு வந்துட்டேன். இப்படி என்ன செய்யணும்னா தக்காளி பழம் சேர்ப்போமா. வந்து தக்காளி பழம் என்ன தக்காளி பழம் நல்ல வடிவா வதங்கட்டும். தக்காளி பழம் வதங்கி வரட்டும் பார்ப்போம்.
பாத்தீங்கன்னா தக்காளி பழமும் நல்ல வடிவா வதங்கி கொண்டிருக்கோம். நல்ல வடிவா வதங்கி கரைஞ்சி தக்காளி பழம். இந்த கட்டத்தோட நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கழுவி வச்சிருக்க இறாலையும் இதோட சேர்ப்போம். நல்ல இறாலும் இறால பார்க்க வடிவா இருக்கு. இறால்ட ஃபேமஸ் வந்து எப்பவுமே குறையாது என்ன. சரி அப்படியே இறாலும் நல்ல வதங்கி வரட்டும் பாப்போமா. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இறாலும் நல்ல வடிவா வதங்கிட்டுது. பாருங்க இறால வதங்கி வடிவா நல்ல வதங்கி நல்ல பார்த்தீங்கன்னா பேரு சொல்லு பாப்பம். சரி இப்படியே நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா தேவையான அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப நாங்க அதை விடுவோம் என்ன. பால் கறி என்ன அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டியா பிரட்டி வச்சாதான் டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்கும். அதான அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா தேவையான அளவு தூள் சேர்ப்போம். காக்கில போட்டாச்சு. எனக்கு கை கணக்கு தெரியும். கரண்டி தான் தேவை என்ற அவசியம் இல்லை. கை கணக்கிலே போடுவேன். சரி அப்படியே நல்ல வடிவா கொதிச்சு வரட்டும். தூள் காணுமா? தூள் காணும். அப்ப இது வடிவா கொதிக்க விட்டு பாப்போம் என்ன. சரி அப்படியே பாத்தீங்கன்னா கறியும் நல்ல வடிவா கொதிச்சுட்டு இப்ப நாங்க கரைச்சி வச்ச பழப்புளிய இருக்க விட போறோமா. இப்ப கடைசியா வந்து பழப்புளி விடுறோம். கடைசியா பழப்புளி விடுறது. இப்ப வந்து எங்களுடைய இறால் கறியும் வந்து ரெடி ஆயிட்டோம். சரி அப்ப நாங்களும் இறால் கறிய வச்சாச்சு தானே. சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய இறால் கறியும் ரெடி ஆயிட்டுது. மற்றொரு வீடியோல சந்திப்போம். பாய்.